வணக்கம் தமிழ் மக்களே. ஹானரபிள் சிஎம் திரு ஜோசப் விஜய் வெர்சஸ் சங்கீதா இவங்களோட விவாகரத்து மனு நாளைக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. இந்த விஷயம்தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயம். இவங்களோட விவாகரத்து வழக்கில் இவங்க ரெண்டு பேரும் சமரசம் ஆயிட்டாங்களா இல்லை இவங்க பிரிய போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கு. 2026 ஆரம்பத்தில் திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் இந்த வழக்கை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த விஷயம் பெரிய பேசு பொருளாகி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஏப்ரல் 20 தள்ளி போட்டு நீதிபதி உத்தரவிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 15 ரெண்டு தரப்பும் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த விஷயங்களுக்கு இடையில அந்த நீதிபதியும் இடமாற்றம் செய்யப்பட்டாங்க. இந்த வழக்கோட விசாரணை ஜூன் 15 நாளைக்கு விசாரணைக்கு வருது. அதுக்குள்ளேயே பல வதந்திகள் போயிட்டு இருக்கு. அதாவது திரு விஜய் அவர்களோட தாயார் ரெண்டு பேருக்கும் நடுவில் சமரசம் செஞ்சதாகவும் இவங்க ரெண்டு பேரும் திரு விஜய் அவர்களோட பிறந்த நாளுக்குள்ள ஒன்னா சேர போறாங்க அப்படின்னும் இல்ல ரெண்டு பேரும் பிரிய போறாங்க அப்படின்னும் சமூக வலைதளங்கள்ல பெரிய பேசு பொருளா போயிட்டு இருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தமான எந்த ஒரு ஆர்டரோ இல்லை எந்த ஒரு தீர்ப்போ இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை. அதாவது அஃபிஷியலாக எந்த நியூஸும் இதுவரைக்கும் நமக்கு தெரியலை. ஆனாலும் சமூக வலைதளங்களில் எல்லாரும் வதந்திகளை மட்டும்தான் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்லை பொது வெளியில் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு ஒரு குடும்ப நல வழக்கு. இதோடைய ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பிரைவேட்டாக தான் நடக்கும். இதனுடைய விஷயங்கள் எதுவும் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் ரொம்ப லேட்டாக தான் தெரிய வரும். அதுக்குள்ளேயே எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி மக்களே.